பப்ளிக்கோட பெர்ஸ்பெக்டிவ் எந்த மாதிரி, டபுள்ஸ் போகும்போது எதுவும் ப்ராப்ளம் வருதா, உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு இருக்கா ஃபேமிலி யூசேஜுக்கு நைட் ட்ராவல் போகும்போது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளே, இந்த செக்மெண்ட்டில் ஹீரோ மோட்டோகார்ப் கம்பெனியினுடைய ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பைக்கு. இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா இது ஒரு 125cc பைக்கு. ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 66 லிட்டர் வந்து மைலேஜ் தருமா பெர் லிட்டருக்கு அப்படின்னு கம்பெனி தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பைக்கினுடைய ஓனர் இல்லை, இந்த பைக்கினுடைய ரைடர், அதாவது என் ஃப்ரெண்டு விஜய் வீரபிரபு, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். அவங்கள்ட்ட வந்து இந்த பைக்கை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன், கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன கம்பெனி சொன்னதில்லை, ஓட்டின அவங்களுக்கு தான் வண்டி என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் ப்ரோ. இது வந்து ஹீரோ மோட்டோகார்ப் கம்பெனியினுடைய ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பைக்கு. கோபால்ட் ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு கம்யூட்டர் பைக்கு, ஃபேமிலி யூசேஜுக்காண்டி வாங்குகிற ஒரு பைக் தான். மோஸ்ட்லி எல்லோரும் அதுக்காண்டி தான் விரும்புவாங்க. ஏன்னா 125cc வந்து ஒரு பேஸ் மாடல். அப்படி இருக்கும்போது இந்த பைக்கோட லுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது, அதாவது ஃபேண்டசி லுக்கை கொடுக்குது. இந்த பைக்கை நீங்கள் ஃபேமிலியோடு எடுத்து டபுள்ஸ் போகும்போதோ இல்லை நீங்கள் சிங்கிளாக போகும்போதோ பப்ளிக்கோட பெர்ஸ்பெக்டிவ் எந்த மாதிரி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, இது உண்மையிலே ஃபேமிலி பைக் தான், 120cc பைக்கு. ஆனால் வந்து தெரியாது இது ரேஸ் பைக் மாதிரி இருக்கும். நான் போன வரைக்கும் எல்லோரும் ரேஸ் பைக்கா 125cc சொல்லணும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. இந்த மர்காட்டில் போட்டிருக்கிறத வச்சு தான் கவனிக்கிறாங்க 125cc. அந்த படி நல்ல லுக்கான வண்டி, நல்ல மைலேஜ் நிறையா தருது. அண்ட் இந்த பைக்கினுடைய சஸ்பென்ஷனை சொல்லணுன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்ல போகிற ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் ஃபேமிலி பர்பஸ்க்காண்டி தான் வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம வந்து சீட்டில் வந்து இந்த டக் அண்ட் ரோல் சீட் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்போம். இது வந்து பில்லியன் ஸ்டெப்டு சீட் கொடுத்துருக்காங்களே, டபுள்ஸ் போகும்போது எதுவும் ப்ராப்ளம் வருதா? அண்ட் இந்த சாரி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க, பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க வந்து சேலை மாட்டாமல் இருக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிஷ்னலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். உண்மை ப்ரோ, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி உட்காந்துருக்கவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ப்ரோ ஃபீல் பண்ணுறாங்க. அந்தபடி எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்கணும் சாரி மாட்டுறதுக்கு இல்லாமல் அந்த மர்காட் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரோ. அது க்ளீன் பண்ணுறது எதுவும் கஷ்டமாக? எஸ் ப்ரோ, அது வந்து நாங்கள் வந்து ரொம்ப மழை காலத்தில் சேர் ரொம்ப தங்கிடுது, அதில் நாங்கள் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. மற்றபடி சேஃப்டி பர்பஸில் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போது வண்டி வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு 125cc வந்து டோட்டலாக எல்லாம் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஹாலஜனோட யூசேஜே இல்லை. அது போக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்இடி ஸ்க்ரீன்ஸு அவைலபிளாக நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த பேஸ் மாடலுக்கு வந்து. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலு, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் ட்ரிப் மீட்டரு, அதுக்கப்புறம் எல்லாமே டிஜிட்டலாக டோட்டலாக கவர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டர்ன் சிக்னல் எல்லாமே எல்இடியில் வருது. இப்போது பைக் யூசர்ஸ் வந்து நைட் ரைடு போகும்போது இந்த மாதிரி எல்இடி லைட் வந்து ஓவர் பவராக இருக்குது, ஹாலஜன் இருந்தால் இன்னும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் யார் வரா என்னென்னே ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஃபேமிலி பைக்கு. ஸோ எல்இடியும் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு இருக்கா ஃபேமிலி யூசேஜுக்கு நைட் ட்ராவல் போகும்போது? இப்போ நைட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹாலோஜனுக்கு ஈக்குவலாக கொடுக்குறாங்க ப்ரோ. ஆப்போசிட் வரவங்களுக்கும் எந்த இரிட்டேஷன் இல்லை, பைக் ரைடர் நம்மளுக்கும் எந்த இரிட்டேஷன் இல்லை ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கீழே விழுந்துட்டா கிராச் ஆயிருமோன்னு பயம், ஏன்னா அது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்இடியெல்லாம் ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து 1,20,000 கேட்டிருந்தீங்க, 1,20,000 ப்ரோ. ப்ரோ, வண்டிக்குன்னே எல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் தான் முக்கியமான விஷயம். கம்பெனி தரப்பில் இருந்து வண்டி வந்து 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் 66 கிலோமீட்டர் வரையும் தொட்டு போகும் ஒரு லிட்டருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஸ் அ யூஸராக நீங்கள் சொல்லுங்கள், வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் தருது ஒரு லிட்டருக்கு? 10 லிட்டர் கெப்பாசிட்டி ப்ரோ. 66ன்னு கம்பெனி வைஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. நான் ஓட்டின வரைக்கும் 63 கிலோமீட்டர் தருது ப்ரோ. பைக் வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? அண்ட் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பைக்கினுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, அது மட்டும் சொல்லுங்கள். வண்டி வாங்கி 15 நாள் ஆச்சு ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே தான். பைக்கு வந்து ஓகே, அவங்க வந்து ஓனர்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரைடர் தான், எல்லோரும் யூஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும்.
பைக் வாங்கி 3 வாரம் தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. பைக்குக்கு எதுவும் இந்த 125cc பைக்குனுடைய டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் இருக்கா? அதை மட்டும் சொல்லுங்கள். டிஸ்அட்வான்டேஜ்னு உடனே சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ 15 நாள் தான் ஆணுச்சு. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்னா அந்த மர்காடில் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எதுவும் ஓகே தான் ப்ரோ. அந்த 3 கிலோமீட்டர் தரல 66 மற்றபடி பைக் சூப்பரான பைக் தான் ப்ரோ. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க, அதை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா? லாங் டிரைவ் எதுவும் போயிருக்கீங்களா? இல்லை நீங்கள் மட்டும் தான் பைக் யூஸ் பண்ணுறீங்களா? ஓனர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரா இல்லை எப்படி எல்லோரும் யூஸ் பண்ணி? எங்கள் ஹாஸ்டலில் வந்து நிறைய பேர் இந்த பைக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 500 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்குது. 500? ஆமாம். அந்த போன வரைக்கும் பைக் கொஞ்சம் 100 கிலோமீட்டருக்கு மேலே போனால் கொஞ்சம் ஹீட் ஆகுது ப்ரோ. அந்த ஒரு இஷ்யூ மட்டும் இருக்குது. மற்றபடி பைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஓனரோட அதிகமாக நாங்கள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ யார் வேணால் இப்போ வேணால் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கா? ஓகே, ஓனர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் யார் வேணால் வந்து எடுத்துக்கோங்க ப்ரோ. ஓகே, இந்த ஹீரோ மோட்டோகார்ப் கம்பெனியினுடைய ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R பைக்கினுடைய ஸ்பெசிஃபிகேஷன், கான்ஃபிகரேஷன் எல்லாம் பற்றி ரைடர் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஓனர்கிட்ட கேட்டது தான், பட் எங்கள்கிட்ட ரைடர் தான் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ அடுத்து இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R வாங்குற போகிறவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆல்சோ ஃபார் மோர் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜஸ்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். Until then, it's Navin here and signing off.